அடுத்து வந்து பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நம்ம ராமன் அந்த கேட்டகரியில வருது. அதாவது ஐஆர் ஆக்சுவலாக பிசிக்கல் ஸ்பெக்ட்ராலஜி வரக்கூடியதா. பட் வந்து ஐஆர் வந்து யூவிக்கு அப்புறம் நமக்கு கேரஸாக ஃபங்க்ஷன் போச்சு, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோங்க அப்படிங்கிறதுனால நம்ம யூவிக்கு அப்புறம் ஐஆர் பார்த்தோம், கரெக்டாக. பட் வந்து பிசிக்கல் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலரான காம்பவுண்டுக்கு அதனுடைய ரொட்டேஷனலை ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யூவி ஸ்பெக்ட்ராஸ்கோபியில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டராக்ஷன் வித் தி சாம்பிள். ஒரு சாம்பிள் கூட இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது அந்த மாலிக்யூலுடைய டிரான்சிஷன் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வந்து கிளியர் கட்டா சொல்லக்கூடியதா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டராக்ஷன் வித் தி சாம்பிள். அந்த சாம்பிள் அதோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, பாண்டுடைய வைப்ரேஷன் சொல்லக்கூடியது ஐஆர் ஸ்பெக்ட்ரா. அடுத்தது பார்த்தோம் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது தான் பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது மைக்ரோவேவ் ரீஜியன்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அந்த சாம்பிள் கூட இன்டராக்ஷன் ஆகும்போது அந்த மாலிக்யூலுடைய ரொட்டேஷன், அதான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஆன்சர் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம ESR அதாவது NMR பார்த்தோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒரு மாலிக்யூல் ஒரு எலக்ட்ரானிக் உடைய டிரான்சிஷன் நியூக்ளியஸ் உடைய டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ அதே சேம் கேட்டகரி தான் இந்த இதில் வந்து சில டைம்ல அவங்க ரேஞ்ச் கேட்பாங்க, கரெக்டா. ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் ரேஞ்ச் பார்த்தோமா 200 to 600 800 நானோமீட்டர் அந்த மாதிரி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் உடைய ரேஞ்சஸ் சில டைம் கேட்டுருக்காங்க. ஒரு டைம் 2021 கரண்ட் இருந்த ஜாம் கொஸ்டின்ல அந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியிலிருந்து நம்ம நார்மலா காமா ரே எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நார்மலா சொன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டராக்ஷன் வித் தி சாம்பிள், கரெக்ட்டா. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது லைட், ஜெனரலா சொன்னது லைட். இந்த லைட் இன்டராக்ஷன் வித் தி சாம்பிள். இந்த சாம்பிள் கூட இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிடெக்டர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், சரிங்களா, அப்சார்ப்ஷன், எமிஷன், இந்த மாதிரி டைஃப்ராக்ஷன் இதெல்லாமே நடக்கும். பட் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நமக்கு எத்தனை கான்செப்ட், ரிஃப்ராக்ஷன் நடக்கலாம், டைஃப்ராக்ஷன் நடக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் எது வேணாலும் நடக்கலாம். பட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நம்ம ரெண்டு தான் மெயினா பார்க்க போறோம். ஒன்னு அப்சார்ப்ஷன், ரெண்டாவது எமிஷன், கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன், ரெண்டாவது எமிஷன். இதுதான் நம்ம கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நம்ம பிசிக்கல் ஸ்பெக்ட்ரால பார்க்கணும். எங்க அப்சார்ப்ஷன் நடக்குது, எங்க எமிஷன் நடக்குது அப்படிங்கறது சொல்லக்கூடியது தான் இந்த பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது, காமா ரேல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுடைய கன்வென்ஷனுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காமா ரே, கரெக்ட்டா. அடுத்து இருக்கு எக்ஸ்ரே, அடுத்து எக்ஸ்ரே, அடுத்து யூவி விசிபிள், அடுத்து ஐஆர், அடுத்து மைக்ரோவேவ், அடுத்து ரேடியோ. மைக்ரோவேவ் நெக்ஸ்ட் ரேடியோ. இதெல்லாம் வந்து அதுக்கான எனர்ஜிக்கான அப்ப லெஃப்ட் டு ரைட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதா, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது எதுக்கு எனர்ஜி கம்மி, ரேடியோ. இப்போ இதுல இதோட ரேஞ்ச் வந்து சில டைம் கேட்பாங்க, இது காமா ரேவுடைய ரேஞ்ச் என்ன, ரேடியோ ரேவுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10⁻6 to 10⁻8. எதுக்கு அதனுடைய ரேஞ்ச் இன் எய்ட்ஸ்ல, சரிங்களா. அதுக்கப்புறம் 10⁻8 to 10⁻10 எதுக்கு அந்த ரேஞ்ச் எதுக்கு 10⁻6 10⁻8 10⁻8 இருந்து அப்ப அடுத்து 10⁻12 to 10⁻14, அடுத்து 10⁻16 to 10⁻18, அடுத்து 10⁻18 to 16 18, சரிங்களா. 20 10⁻20 to 10⁻20. இதுதான் வந்து இது ஐஆர் தான் வந்து லாஸ்டா கேட்ட क्वेश्चन, சரிங்களா. क्वेश्चन எப்படி கேட்பானா ஸ்டேட்மென்ட் மாதிரி லென்த்தா இருக்கும். In a rotational spectroscopy, the electromagnetic radiation interaction with the sample in a particular frequency, the range of IR spectra அப்படிங்கறத கீழ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 10⁻12 10⁻13 ன்னு கொடுத்திருக்கு. ஆப்ஷன்ல கொடுத்திருக்கு 10⁻13. 10⁻13 எதுல வருது, நமக்கு IR ரிசல்ட் வருது. சோ இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எனர்ஜியோட ஃப்ரீக்வென்சியோட தெரியும். இப்போ ரேஞ்ச் கேட்டானா இதுல இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் உடைய ரேஞ்ச் கேட்டானா
இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் உடைய ரேஞ்ச். எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு என்ன ரேஞ்ச், யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ராவுக்கு என்ன, ஐஆருக்கு என்ன, ராமனுக்கு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இதுல எல்லாத்துக்குமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப ரேஞ்ச் கேட்டானா எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? 6 8 நமக்கு 10. சில டைம் வந்து இங்க 10 கூட கொடுத்திருப்பாங்க. 10 சரிங்களா? 6 10 to 14. அதுக்கப்புறம் 16 18 20. அதோட இனிஷியல் டைம் வச்சு பார்த்தா அது வந்து 2 டிஃபரன்ஸ். இப்போ எங்க இருக்கு 6 ல இருந்து 8 2 டிஃபரன்ஸா, 8 ல இருந்து 10. இதுல 10 இது ஒண்ணு மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். சில டைம் இதுலயே வந்து 12 to 14 இருக்கும், 10 to 14 இன்கிரிமெண்ட் புரியுது இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம், 12 to 14 எழுதுனா கரெக்ட் தான். சோ 10 ல இருந்து எழுதுனா கரெக்ட். ஆனா டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? அப்ப 10 power 13 அப்படிங்கிறது இதுக்குள்ள வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சில புக்ஸ்ல வந்து 10 power 12 to 10 power 14 கொடுத்திருப்பாங்க. நீங்க 10 power 10 to 10 power 14 நால வரலாம். அண்ணா ரேஞ்ச் தெரியும், எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரும்போது அது எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாண்ட் வைப்ரேஷன் கொடுக்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரீச்சிங் என்ன. சரிங்களா? இத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் எதுக்கு எனர்ஜி அதிகம் எதுக்கு எனர்ஜி கம்மின்னு சொல்லி. 10 power 6 ஆ இல்லனா 10 power 10 அப்ப எதுக்கு எனர்ஜி அதிகம்? ஏன்னா எனர்ஜி இன் ஹெட்ஸ் ஆ, எனர்ஜி எது சொல்லிருக்கோம்? ஹெட்ஸ் சொல்லிருக்கோம். அப்ப ஹெட்ஸ் வந்து 10 power 6 இது 10 power 20 எவ்வளவு இருக்கு? காமா ஹெட்ஸ் இருக்குதுல எனர்ஜி ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? லெஃப்ட் டு ரைட் எனர்ஜி இன்கிரீஸ் ஆ, லெஃப்ட் டு ரைட் என்னது எனர்ஜி இன்கிரீஸ். எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்சி, எனர்ஜி ஈக்குவல் டு எனர்ஜி நியூ. h அப்படிங்கிறது நியூ வந்து c பை லாம்டா. இந்த c பை லாம்டா வந்து எப்படி எழுதலாம்? நியூ பார் எழுதலாமா? அப்ப e டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் hc நியூ பார். அப்ப e டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நியூ பார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லாம்டா. கரெக்ட்டா? அப்ப இது ஃப்ரீக்வென்சி ஆர்டர், அதாவது வேவ் நம்பர் உடைய ஆர்டர், எனர்ஜி உடைய ஆர்டர் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது, அதே மாதிரி வேவ் லென்த் வந்து இன்கிரீஸ் ஆகுது. இந்த ஃப்ரீக்வென்சி தான் நம்ம ஹெட்ஸ் சொல்லிருக்கோம். கரெக்ட்டா உள்ளது? இந்த ரேஞ்ச் எதனுடைய ரேஞ்ச்? ஃப்ரீக்வென்சி இன் ஹெட்ஸ். ஃப்ரீக்வென்சி இன் ஹெட்ஸ். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? சாரி ஐஆர்ல எல்லாமே ஃப்ரீக்வென்சி தானே. 1 அதாவது 1/2 π c பார்த்தோமா? அதோட ஹூக்ஸ்ல என்ன சொல்றது? 1/2 π c அதாவது ரூட் ஆஃப் k பை μ பார்த்தோம். கரெக்ட்டா? 1/2 π c into root of k by mu பார்த்தோம். mu அப்படிங்கிறது ரெடியூஸ்டு மாஸ், mu equal to m1 m2 divided by m1 plus m2. அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல பிசிக்கல் ஸ்பெக்ட்ராவை பொறுத்த வரைக்கும் மைக்ரோவேவ் ரீஜன்ல நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண முடியல. இந்த மைக்ரோவேவ் ரீஜன்ல ஒரு மாலிக்யூல் உடைய ரொட்டேஷன், ஒரு மாலிக்யூல் உடைய ரொட்டேஷன் எப்படி நடக்குது? அதாவது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். கரெக்ட்டா? இந்த லைட்ங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த லைட் உடைய நேச்சர் ஆல்ரெடி நம்ம குவாண்டம் பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். லைட் உடைய நேச்சர் என்னது? இந்த லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். கரெக்ட்டா? லைட்ங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக். இதோட நேச்சர் ரெண்டு நேச்சர் இருக்கு. ஒரு பார்ட்டிகல் நேச்சர், இன்னொரு வேவ் நேச்சர். கரெக்ட்டா? லைட் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? லைட்டுக்கு ஒன்னு பார்ட்டிகல் நேச்சர், ரெண்டாவது வேவ் நேச்சர். கரெக்ட்டா? பார்ட்டிகல் நேச்சர், செகண்ட் ஒன் வந்து வேவ் நேச்சர். இந்த பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன? வேவ் நேச்சர். பார்ட்டிகல்னா போட்டால் ஜெனரலாவே லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு h நியூ அப்படினா போட்டான் சொல்லலாம், பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம், ஃப்ரீக்வென்சி எல்லாம் ஒண்ணுதான். சரியா? நான் கேக்குறேன்னா பார்ட்டிகல் நேச்சருக்கு வேவ் நேச்சருக்கு ரெண்டு தெரியுது. குவாண்டம் தியரி சொல்றது பார்ட்டிகல் தியரி. குவாண்டம் யங்ஸ் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பார்ட்டிகல் நேச்சர் அப்படிங்கிறது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. 14 வீட்ல பார்ப்போம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன சொல்லுது? இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லக்கூடியது பார்ட்டிகல் நேச்சர். யங் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைட் உடைய வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப இந்த வேவ் நேச்சர் என்ன சொல்லுது? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? பார்ட்டிகல் நேச்சர் என்ன சொல்லுது? அந்த பார்ட்டிகல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வரக்கூடிய தியரி. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்யூலுக்கு அதனுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கு? மைக்ரோவேவ் ரீஜன்ல அந்த மாலிக்யூலுடைய ரொட்டேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்? சரிங்களா? கிரவுண்ட் ஸ்டேட்ல அப்சார்ப்ஷன் என்ன, எமிஷன் என்ன, இந்த அப்சார்ப்ஷனுக்கு செலக்ஷன் ரூல் என்ன, எமிஷனுக்கு செலக்ஷன் ரூல் என்ன, ஜெனரலா இருக்கக்கூடிய மைக்ரோவேவ் ரீஜனுக்கு அதனுடைய ரொட்டேஷன் லெவலுக்கு அதனுடைய செலக்ஷன் ரூல் என்ன, இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரிங்களா? இது புரியுதா? இதுல ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய क्वेश्चन ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருப்போம்? எனர்ஜி ஆர்டர்,
ஃப்ரீக்வன்சி ஆர்டர், அதாவது வேவ் லென்த் ஆர்டர். கரெக்டாக எப்படி கிடைக்கும்? எனர்ஜி ஆர்டர் கேட்டாலும் சரி, ஃப்ரீக்வன்சி ஆர்டர் கேட்டாலும் ஒன்று தான். வேவ் லென்த் ஆர்டர் கேட்டானா அதுக்கான ரிவர்ஸ். இப்போ அடுத்து என்ன கேட்கலாம்னா, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரம் தனியாக வரும்போது இதுக்கான ரீஜன் அதனுடைய ரேஞ்ச் கேட்கலாம். இதில் இந்த எந்த ரீஜனில் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் வந்து நடக்கும், எந்த ரீஜனில் எக்ஸ்ரே நடக்கும், யூவி இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ ரீஜன் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்து இது 6, 8, 10 கரெக்டா? இல்லைன்னா 6, 8, 12 நீங்கள் 10 வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வச்சுக்கோங்க 10 பவர் 10 6, 8, 10 ஈஸியா. ஃபர்ஸ்ட் 6, 8, 10 கரெக்டா? அதுக்கப்புறம் 16 ரெண்டு கேட்டகரியா வச்சுக்கோங்க. 16, 18 கரெக்டா? இது ஒரு கேட்டகரியா வச்சுக்கோங்க, இது ஒரு கேட்டகரியா வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ண முடியாது, இது எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. அப்போ நம்ம இதை ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரேடியல் வேவ், இது இந்த ரேஞ்சில் எழுதலாம் சரி, இப்படி எழுதலாம் சரி. ஏன்னா இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸி. ஆன்சர் புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ்ரே வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் ஹை எனர்ஜி பார்ட்டிகல். கரெக்டா? ரேடியல் வேவ் அப்படிங்கிறது லோ எனர்ஜி பார்ட்டிகல், பட் வேவ் லென்த் வந்து அதிகம். அப்போ இதுக்கு வந்து எனர்ஜி எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அதானே? எனர்ஜி எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுக்கு எனர்ஜி கம்மி? 6 அப்படிங்கிறது எனர்ஜி கம்மி. கரெக்டா? அப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 பவர் 6 ரேஞ்ச் வந்து எல்லாமே 2 டிஃபரன்ஸ் தான். 10 பவர் 8. அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்ரே அப்படிங்கிறது 10 பவர் 8, 10 பவர் 10. அதுக்கப்புறம் வரக்கூடியது மைக்ரோவேவ் 10 பவர் 10 to 10 பவர் 12. கரெக்டா? எல்லாமே 2 ரேஞ்ச் தானே. இது பாருங்க. அது 4. நீங்க 12 வச்சீங்கன்னா 14. இல்லனா 10 வச்சீங்கன்னா 10 to 14. நாலு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? யூவி விசிபிள், எக்ஸ்ரே, காமா. 16, 18, 20 எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 2. சரிங்களா? இது ஒண்ணுக்கு மட்டும் 2 வரும், 4 வரும். எதுக்கு? 5000 பொறுத்தவரைக்கும். ஸோ எந்த ரீஜன்ல நமக்கு 2021 கேட்ட விஷயம் என்னன்னா, in electromagnetic radiation the IR region of the molecules. Option A 10 power 2, option B 10 power 13, 10 power 15, 10 power 17 அந்த மாதிரி கொடுத்தோம். 10 power 13 எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க தான் 10 power 13. நீங்க என்ன क्वेश्चन கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்ப அந்த ரீஜன் வந்து நமக்கு தெளிவா தெரியும். ரீஜனுக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். 6, 8, 10, 16, 18, 20. சரிங்களா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இருந்து வரும்போது காமா ரே, எக்ஸ் ரே, யூவி விசிபிள், யூவி விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ஐஆர், மைக்ரோவேவ் ரேடியோ. இது வந்து அதுக்கான ரீஜன் வந்து கேட்பாங்க. ஆன்சர் புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய क्वेश्चन தான். ஃபண்டமெண்டலா கேட்கக்கூடிய क्वेश्चन வந்து இதுதான். ஓகேவா?